சோ இவங்க 2 பேருக்குமே ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய படங்கள விட அந்த படங்கள்ல இருக்க பாடல்கள் வந்துட்டு பயங்கரமா ஹிட் குடுத்துட்டு இருந்துச்சு. சோ இந்த பாடல்களுக்காகவே இவங்களுடைய படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கூட்டங்களும் அப்போ இருந்துச்சுன்னே சொல்லலாம். சோ மத்த நடிகர்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர ஒரு ஷாக். என்னடா இது நம்ம நல்ல கதைகளை எடுத்து நல்லா சூப்பரா மாஸா நடிக்கிறோம். ஆனா நம்ம படங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு ஹிட் குடுக்க மாட்டேங்குதே. ஆனா இவங்களுடைய படங்கள் என்ன இந்த அளவுக்கு ஹிட் குடுக்குது அப்படின்னு அவங்க நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரியுது. அவங்களுடைய படங்கள்ல இருக்க பாடல்களுக்கு மக்கள் நிறைய முக்கியத்துவம் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த காலகட்டத்துல டாப் ஹீரோக்கள்ல ஓரளவுக்கு இருந்தவங்க தான் ரஜினி அண்ட் கமல். இவங்களும் என்ன பண்றாங்கன்னா கதைகளுக்கு தாண்டி பாடல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அந்த மாதிரி அவங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுடைய படங்களும் ஹிட் கொடுக்க ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரங்கள்ல அந்த காலகட்டத்துல படங்கள்ல இசையமைக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் தான் வந்துட்டு ரொம்பவே பேர் போனவரா இருந்தாரு. மத்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அப்பப்போ ஒரு ஹிட் கொடுத்திருந்தாலுமே அந்த காலகட்டத்துல தொடர்ந்து பயங்கரமான ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு இருந்தவர் தான் இளையராஜா அவர்கள்.